ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் ரிச் பென்சீன் ரிங், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் ரிச் பென்சீன் ரிங் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் பென்சீனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதெல்லாம் எது எது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். சரிங்களா? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் ரிச் பென்சீன் ரிங், பென்சீன் ரிங்கில் எலக்ட்ரானை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதில் அதனுடைய ஆர்டர் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின். அதில் ஆப்ஷன் ஏவில் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடியது டொலுவீன், பென்சீனில் டைரக்ட்லி கனெக்டட் டு த மெத்தில் குரூப். அண்டு செகண்ட் ஆப்ஷன் நம்பர் பி, பென்சீனில் அதனுடைய ஐசோடோப் CD3. அண்டு தேர்டு ஒன், பென்சீனில் டைரெக்டாக கரெக்டாக இருக்கக்கூடிய CT3, மெத்திலுடைய அதனுடைய ஐசோடோப்ஸ். லாஸ்ட் ஒன், பென்சீனில் டைரக்ட்லி கனெக்டட் டு த ஹாலஜன், பர்டிகுலராக குளோரோபென்சீன். ஸோ இதுதான் பென்சீனுடைய எலக்ட்ரான் ரிச்சை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது, செகண்ட் ப்ரியாரிட்டி எது, அண்டு தேர்டு ப்ரியாரிட்டி எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில கீ பாயிண்ட்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பென்சீனில் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பில் சப்போஸ் லோன் பேர் கண்டெய்னிங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அல்லது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு NH2. இந்த பென்சீனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அனிலின், இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேஷன் இந்த ரெசனன்ஸ். ஸோ இந்த பாண்ட் வந்து இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய அதனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரில் இட் இஸ் அ டபுள் பாண்ட் NH2, எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த கார்பனுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் ஆஸ் யூஸ்வலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே மைக்ரேட் ஆகும், இந்த பை பாண்ட் இந்த கார்பனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே பை பாண்ட் ஆல்ரெடி இங்கே ஒரு பை பாண்ட் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஆஸ் யூஸ்வலாக இங்கே டபுள் பாண்ட் NH2+. இதனுடைய அனதர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே திரும்பவும் ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும், இந்த பை பாண்ட் இந்த கார்பனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், திஸ் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஆஸ் யூஸ்வலாக டபுள் பாண்ட் NH2, எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கப்புறம் பாசிட்டிவ். திருப்பி இந்த பை பாண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும், இந்த டபுள் பாண்ட் இந்த கார்பனை நோக்கி மைக்ரேட் ஆகும். ஸோ திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அனதர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் we can get the double bond, single bond, double bond with NH2 நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த பாருங்கள், இந்த அனிலீனில் டபுள் பாண்ட் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, பட் இந்த அனிலீனில் இங்கே சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்பான ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 1, 2 அண்டு 3 அண்டு 4 அண்டு 5 டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கொஷின்ஸ் வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இதுக்கான கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அனிலினில் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எத்தனை பாசிபிள் அப்படின்னா 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷினில் இந்த கொஷின்ஸில் இல்லை, சப்போஸ் ஒரு அனிலினில் எத்தனை எலக்ட்ரான் அதாவது எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக பென்சீனில் அனிலினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிள். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, இந்த பென்சீனில் கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த NH2 குரூப், பென்சீனில் கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த NH2 குரூப் பென்சீனுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப். இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது எலக்ட்ரான் டொனேட்டிங் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இந்த பென்சீனுடைய பொசிஷனில் இதனுடைய ஆர்த்தோ, திரும்பவும் நமக்கு ஆர்த்தோ, இங்கே பார்த்திங்கன்னா பேரா நமக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடியது. ஆர்த்தோ அண்டு பேராவில் அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. என்ன கான்செப்ட் மூலிமா? டூ டு ரெசனன்ஸ். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா மீசோமரிக் எஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னது? மீசோமரிக் எஃபெக்ட். அதே மாதிரி தான் இந்த பென்சீனில் கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த மெத்தில், பென்சீனில் கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த மெத்தில் ஆல்ரெடி நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்னு நம்ம பார்க்குறோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நோ பாண்ட் ரெசனன்ஸ். இந்த கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் உடஞ்சி இந்த கார்பனுக்கு டொனேட் பண்ணும். ஸோ இந்த பாண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இங்கே மைக்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் மைக்ரேட் ஆகும்போது ஆஸ் யூஸ்வலாக சிமிலர் டு த மெக்கானிசம்
ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். திரும்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ இதில் என்ன இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பாண்ட் ரெசனன்ஸ். நோ பாண்ட் ரெசனன்ஸ். இந்த நோ பாண்ட் ரெசனன்ஸ் இட் இஸ் கால்டு த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேர்? ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். ஸோ இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்டு சரிங்களா, எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேராவிலையும் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் எது மூலியமான டூ டு ரெசனன்ஸ். டூ டு ரெசனன்ஸ் சிமிலர் டு தி மீசோமரிக். சிமிலர் டு தி மீசோமரிக்கில் எப்படி ரெசனன்ஸ் நடக்குதோ அதே மாதிரி இதுலேயும் ரெசனன்ஸ் நடந்து ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இதில் கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது. கார்பன் ஹைட்ரஜன் அண்டு கார்பன் டியூட்ரியம் அண்டு கார்பன் டிரிட்டியம். ஆல்ரெடி தெரியும் எந்த பாண்டு வந்து ஈஸியாக பிரேக் ஆகுதோ அந்த அளவுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வந்து வேகமாக நடக்கும். ஸோ இதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ப்ளஸ் ஹெச் எஃபெக்ட். ப்ளஸ் ஹெச் அப்படின்னா பென்சீனுக்கு ரெசனன்ஸ் வழியாக நோ பாண்டு ரெசனன்ஸ் மூலிமா பென்சீனுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கார்பன் ஹைட்ரஜன் அண்டு கார்பன் டியூட்ரியம் அண்டு கார்பன் டிரிட்டியம். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்டில் இது தான் அதுக்கான ப்ரியாரிட்டி. பிகாஸ் த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து வீக் பாண்ட். கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து என்னது? வீக் பாண்ட். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு மெத்தில் அதனுடைய ஐசோடோப் டியூட்ரியம் அண்ட் டெரிட்டியம் இந்த ஆர்டரை நம்ம பார்க்கும்போது ப்ரியாரிட்டி யாருக்கு நம்ம முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும்? நமக்கு CH3க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. சரிங்களா? ஸோ ஏன்னா வீக் பாண்ட் அதான் முதல்ல பிரேக் ஆகும். ஸோ நோ பாண்ட் ரெசனன்ஸ் மூலிமா வேகமாக ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடியதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மெத்தில். ஸோ ஆப்ஷனில் A, B அண்டு C. நமக்கு ஆல்ரெடி தெரியும் குளோரின் ஹாலஜனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு எஃபெக்ட்டுமே பாசிபிள். ஹாலஜன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீசோமரிக் எஃபெக்ட்டும் பாசிபிள். ஸோ ஹாலஜன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளஸ் M எஃபெக்ட்டும் பாசிபிள். கார்பனோட ஹாலஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ -I எஃபெக்ட்டும் பாசிபிள். பட் மற்ற எல்லா கேசஸ்லையும் எது டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்னா மீசோமரிக் டாமினேட்டிங். பட்டு ஹாலஜன்ஸை பொறுத்த வரைக்கும் எது டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்னா நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் டாமினேட்டிங் கேரக்டர் அக்கார்டிங் டு த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படிங்கிறது பென்சீனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ த கரெக்ட் ஆர்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, நெக்ஸ்ட் B அண்டு C அண்டு D. சரிங்களா? திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் ரிச் ஆஃப் பென்சீன். திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர். திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டொலுவின், அடுத்தது அதனுடைய ஐசோடோப்பான டியூட்ரியம், அடுத்தது அதனுடைய ஐசோடோப்பான டெரிட்டியம், லாஸ்ட் ஒன் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். But halogens shows the two effect. First of all, plus M mesomeric effect. Another one is -I. -I is the dominating character in halogen only. -I character is dominating only mesomeric only for halogen. Only for halogen. So இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அது மீசோமரிக்கோ ஆர் ஹைப்பர் கான்ஜுகேஷனோ. மீசோமரிக் ஆர் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இந்த எஃபெக்ட் ஒன்லி எங்கே மட்டும்தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேராவில் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? மெட்டாவில் அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸும் பண்ணாது டிக்ரீஸும் பண்ணாது. அதே மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷனும் ஆர்த்தோ அண்ட் பேரா கேரக்டர். ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். இந்த மீசோமரிக் ஆர் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது மெட்டாவில் இருக்காது. நீங்கள் அதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்ட்ரக்சரில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ இதில் ப்ரியாரிட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி A, B தென் C, லாஸ்ட் ஒன் வந்து D. திஸ் இஸ் த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்டை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.